வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து சிற்பத்தை செதுக்கு 2025ல நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரியஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் சப்ஜெக்ட் பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 2 டாபிக்கான வீடியோ போட்டாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல ஆரம்பத்துல பகுதிகள் மொத்தம் எத்தனை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22 பகுதிகள் இருந்துச்சு. ஸோ அட்டவணைகள் எத்தனை இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 8 இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 25 பகுதிகள் இருக்கு, 12 அட்டவணைகள் இருக்கு. அப்ப இந்த 22ல இருந்து 25 ஆனதுக்கு ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த பகுதிகள் அட்டவணைகளை பத்தி இன்னைக்கு டீட்டெயில்டா ஃபுல்லா என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். 9வது அட்டவணையை பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எது எவை தவறானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறானவை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 9வது அட்டவணை நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், மொத்தம் 8 அட்டவணைகள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 9, 10, 11, 12 4 அட்டவணைகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்போ 9வது அட்டவணை வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்த்துடலாம். 1951 முதல் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி சேர்க்கப்பட்டதான் என்ன அப்படின்னா 9வது அட்டவணை. இந்த 9வது அட்டவணை அந்த அட்டவணை சேர்த்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலச்சீர்திருத்தம், நிலவரி, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு பற்றிய விதிமுறைகள் எல்லாமே இந்த 9வது அட்டவணையில் தான் இருக்கு. அடுத்து 2வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தோட நீதி மறு ஆய்வுல விலக்களிக்கப்பட்ட ஒரு 284 சட்டங்கள். முக்கியமான ஒரு விஷயம், 284 சட்டங்கள் வந்து எதுல தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 9வது அட்டவணையில தான் இருக்கு. அப்ப நீதி மறுஆய்வுக்கு இது வந்து விலக்களிக்கப்பட்ட சட்டங்கள் தான் மொத்தம் எத்தனை 284. இதுல வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு. அதாவது மண்டல் கமிஷன் வந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு கேஸ் வந்துச்சு, அதாவது இந்திர சகானி வழக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்துச்சு. அந்த கேஸ்ல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா 50%க்கு மேல இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிரும். அப்ப சொன்ன உடனே அப்ப நம்மகிட்ட எவ்வளவு பெர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா 69% இடஒதுக்கீடு. இன்ன வரைக்கும் 69% நம்மகிட்ட இருக்கு. அப்ப இதை நம்ம சேஃப்டி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல முதலமைச்சரா இருந்த மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்ண சொல்லி நம்மளோட ரிசர்வேஷனை கொண்டு போய் 9வது ஷெட்யூல் என்ன பண்ணாங்க அப்படின்னா வச்சாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 76வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1994 தமிழ்நாடு ரிசர்வேஷன் சொல்லி இருக்கும். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா நம்ம என்ன பண்ணாங்க அப்படின்னா 9வது அட்டவணையில கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் இந்த 9வது அட்டவணையை பத்தின விஷயங்கள். வாங்க இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா 9வது அட்டவணையை நம் அரசியலமைப்பு சாசனத்தின் அசாதாரண அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட். அடுத்து பாத்தீங்கன்னா 9வது அட்டவணையில் கிட்டத்தட்ட 300 சட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. கரெக்ட். கிட்டத்தட்ட 300, 284 கிட்டத்தட்ட 300 சட்டங்கள். கரெக்ட். அடுத்து அரசியலமைப்பு சட்ட விதி 31 படி 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புனராய்விற்கு உட்படாது என்று தெரிவிக்கப்படுகிறது. அப்ப அரசியலமைப்பு சட்ட விதி 31 என்ன சொல்லுது அப்படின்னா இந்த விதி தான் சொல்லுது, அட்டவணையில் 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புனராய்வுக்கு உட்படாது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து கடைசி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அடிப்படை உரிமை மீறல்களுக்கு 9வது அட்டவணையின் சட்டங்கள் நீதி புனராய்விற்கு உட்படாது. கண்டிப்பா உட்படும். அடிப்படை உரிமைகளை கொண்டு போய் 9வது அட்டவணையில வைக்க முடியாது. ஏன்னா அடிப்படை உரிமைகள் வந்து நம்மளுக்கு பறிக்கப்பட்டா நம்ம உச்சநீதிமன்றத்துல ஆர்டிகல் 32 ஃபைல் பண்ணி நம்ம அதை என்ன பண்ணலாம், கேஸ் போடலாம். உயர் நீதிமன்றத்துல 226 ஆர்டிகல் 226 யூஸ் பண்ணி அடிப்படை உரிமை மீறல்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கேஸ் போடலாம். அப்ப இதுல என்ன ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு அப்படின்னா டி. டி தான் என்னவா இருக்கு அப்படின்னா தவறாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாத
பொருந்தாத கூற்றை கண்டறிக. இப்போ அங்கே அட்டவணை பார்த்தோம், இங்கே பகுதி பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பகுதி என்ன சொல்லுது அப்படின்னா யூனியன் பிரதேசம். ஓகே. ரெண்டாவது என்ன சொல்லுது அப்படின்னா குடியுரிமை. மூணாவது என்ன சொல்லுது அப்படின்னா அடிப்படை உரிமைகள். நாலாவது என்ன சொல்லுது அப்படின்னா டிபிஎஸ்பி. அஞ்சாவது என்ன சொல்லுது அப்படின்னா சாரி இதுல 4A என்ன சொல்லுது அப்படின்னா அடிப்படை கடமைகள். 5 என்ன சொல்லுது அப்படின்னா மத்திய அரசாங்கம். 6 என்ன சொல்லுது அப்படின்னா மாநில அரசாங்கம். ஸோ இதுதான் நம்ம பகுதி சொல்லுது. ஸோ இதுல கொடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துருவோம். பகுதி ஏ யூனியன் பிரதேசம் பத்தி சொல்லுது அப்படின்னா கரெக்ட். பகுதி 2 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா குடியுரிமை பத்தி சொல்லுது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தான் என்னவா இருக்கு, தவறாக இருக்கு. சாரி, இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தவறாக இருக்கு. அடிப்படை கடமைகள் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா 4A அடிப்படை கடமையை பத்தி சொல்லுது. பகுதி 4 வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு கரெக்ட். பகுதி 6 மாநில அரசு. பகுதி 5 மத்திய அரசு. நெக்ஸ்ட் கொஸ்டின். நமது இந்திய அரசமைப்பின்படி மொழிகள் டேஸ் கீழ் வருகின்றது. ஓகே. மொழிகள் எத்தனாவது அட்டவணைன்னு கேக்குறாங்க. 8வது அட்டவணை தான் என்ன அப்படின்னா மொழிகள். ஓகே. அப்ப இதுல கொடுத்துருக்க அட்டவணை என்னன்றதை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் 5வது அட்டவணை. 5வது அட்டவணைனா நீங்க சிம்பிளா நான் வச்சுக்கோங்க, பஞ்சபூதங்கள் நான் வச்சுக்கோங்க. பஞ்சபூதங்கள் அதாவது என்னன்னா பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது என்னன்னா பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான அட்டவணை தான் என்ன அப்படின்னா இந்த 5வது அட்டவணை. அடுத்து 6வது அட்டவணை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் ஸ்கொயர். அதாவது வடகிழக்கு மாநிலங்களான அசாம், திரிபுரா, மிசோரம், மேகாலயா இந்த 4 மாநிலங்களில் உள்ள பழங்குடியினருக்கான அவங்கள நிர்வகிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தக்கூடிய இதுதான் என்ன அப்படின்னா 6வது அட்டவணை. 7வது அட்டவணை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு அட்டவணை. 7வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மாநில உறவுகள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அட்டவணை. மத்திய மாநில உறவுகளை பத்தி சொல்லக்கூடியதுதான் இந்த 7வது அட்டவணை. 8வது அட்டவணை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ், ஆட்சி மொழியை பத்தி சொல்லக்கூடியது 8வது அட்டவணை. இப்ப நம்ம இந்த அட்டவணையில மொத்தம் 8வது அட்டவணையில முத எத்தனை ஆட்சி மொழி இருந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா 14 மொழிகள் ஆட்சி மொழியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு மொழியா ஆட் பண்ணாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணி ஒவ்வொரு மொழியா ஆட் பண்ணாங்க. அதுல 15வது சேர்ந்த மொழி தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தி மொழி. இது எத்தனாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 21வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் மூலமா 1967 சேர்க்கப்பட்டதுதான் என்ன அப்படின்னா இந்த 15வது சிந்தி மொழி. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா 16வது ஒரு 3 மொழி என்ன பண்ணாங்க அப்படின்னா சேர்த்தாங்க. கொங்கணி, மணிப்புரி, நேபாளி அப்படின்னு சொல்லி ஒரு 3 மொழிகளை என்ன பண்ணாங்க அப்படின்னா சேர்த்தாங்க. கொங்கணி, மணிப்புரி, நேபாளி அப்படின்னு ஒரு 3 மொழியை சேர்த்தாங்க. அது எத்தனாவது அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 71. 21 அங்க, இங்க 71. 1992 சேர்க்கப்பட்டது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 16, 17, 18 மொழிகள் ஆடாயிடுச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து 4 மொழிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா சேர்த்தாங்க. போடா, தோங்கரி, மைத்திலி, சாந்திலி அப்படின்னு சொல்லி ஒரு 4 மொழிகளை சேர்த்தாங்க. அது எப்பன்னு பாத்தீங்க அப்படின்னா 2003 92வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி அடுத்த 4 மொழிகள் என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா சேர்க்கப்பட்டுச்சு. போடா, தோங்கிரி, சாந்திலி, மைத்திலி அப்படின்னு சொல்லி ஒரு 4 மொழிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா சேர்த்தாங்க. இன்னைக்கு எத்தனை மொழிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 மொழிகள் இன்னைக்கு நம்ம ஆட்சி மொழியாக இருக்கு. அப்ப இதுக்கான கொஸ்டின் ஆட்சி மொழியாக இருக்குது 8வது அட்டவணை. ஓகே. சரியான குறிப்புகளை குறிப்பிடுக. ஓகே, பாத்துருவோம். இது எதை பத்தி சொல்லுது, இந்த கொஸ்டின் எதை பத்தி சொல்லுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா மத்திய மாநில உறவுகளை பத்தி சொல்லுது. ஃபர்ஸ்ட் அது என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா தெரிஞ்சுட்டு வருவோம். ஓகே. மத்திய மாநில உறவுகள் எத்தனாவது அட்டவணையில இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 7வது அட்டவணை. நம்ம இப்பதான் பார்த்தோம். 7வது அட்டவணையில தான் என்ன பண்ணுது அப்படின்னா மத்திய மாநில உறவுகளை பத்தி சொல்லுது. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுல என்னென்னதை பத்தி சொல்லுது அப்படின்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்.
மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு ஒரு 3 பட்டியலை பத்தி சொல்றாங்க. அதாவது என்னென்ன அதிகாரம் யார் யாருக்கு இருக்கு அப்படின்றத பத்தி சொல்றாங்க. இதுல ஸ்டார்டிங்ல மத்திய பட்டியல்ல எத்தனை அதிகாரம் இருந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா 97 அதிகாரங்கள் இருந்துச்சு. சாரி, 97 துறைகள் இருந்துச்சு. மாநில பட்டியல்ல எத்தனை இருந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா 66 துறைகள் இருந்துச்சு. பொதுப்பட்டியல் எத்தனை இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 47 துறைகள் இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து இன்னைக்கு எத்தனை துறைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய பட்டியல்ல 100 துறைகள் இருக்கு. மாநில பட்டியல்ல 61 துறைகள் இருக்கு. பொதுப்பட்டியல்ல 52 துறைகள். அப்ப இங்க இருந்து ஒரு 5 துறைகள் என்ன ஆச்சு அப்படின்னா இங்க என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க, பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ அது எப்ப கொண்டு போனாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா 1976ல கொண்டு போகப்பட்டுச்சு. ஸோ இதுதான் இப்ப கேட்டிருக்கான கொஸ்டினுக்கான ஒரு விளக்கம். ஸோ என்ன கொஸ்டின்றத நம்ம பார்த்தலாம். ஓகே, தமிழ்நாடு அரசு 1983ஆம் ஆண்டு ராஜமன்னார் தலைமையில் மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய குழு அமைத்தது. அப்ப இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அரசு போட்டுச்சு. ஆனா 1983 கிடையாது, 1969. அப்ப 1983ல ஒரு குழு போட்டாங்க. அது யார் போட்டா அப்படின்னா மத்திய கவர்மெண்ட் போட்டுச்சு. மத்திய கவர்மெண்ட் போட்டுச்சு. அந்த குழுவுக்கு யார் தலைமையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்காரியா குழுன்னு சொல்லுவாங்க. சர்க்காரியா கமிஷன் சொல்லுவாங்க. 1983ல போடப்பட்ட குழு. அதுக்கடுத்து அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு. அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா அரசமைப்பின் 7வது அட்டவணை 3 பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வை மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு வழங்குகின்றது. ஆமா, அதுதான் பார்த்தோம். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியலை பத்தி தான் பார்த்தோம். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து அதிகார பகிர்வு மத்திய மாநில உறவுகளின் அச்சாணியாக உள்ளது. ஆமா, மத்திய பட்டியல நீ மத்திய கவர்மெண்ட் இயக்கிக்கலாம், மாநில பட்டியல மாநில கவர்மெண்ட் இயக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சாணியாக உள்ளது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். கடைசி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் தேசத்தின் எல்லை முழுவதும் காணப்படுகிறது. ஆமா, மாநில அரசாங்கத்தோட அதிகாரம் ஒரு மாநில எல்லைக்குள்ள மட்டும்தான் காணப்படும். ஆனா மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் தேசத்தின் எல்லை முழுவதும் என்ன பண்ணுது, காணப்படுது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்ப 1வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. 2, 3, 4 சரி. அப்ப இதுக்கான ஆப்ஷன் சி, 2, 3, 4 சரி. ஓகே, ஒரு 2 குழுவை பத்தி பார்த்தோம். இது போக எக்ஸ்ட்ராவா இருக்கிற குழு என்ன குழு அப்படின்றத பார்த்துடலாம். அப்ப 1966ல முதல் சீர்திருத்த குழு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு குழு போட்டாங்க. மத்திய மாநில இதை ஆராயறதுக்கு முதல் சீர்திருத்த குழு. அடுத்து 1969ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ராஜமன்னார் குழுவை போட்டாங்க. அடுத்து 1983ல சர்க்காரியா குழுவை போட்டாங்க. அதுக்கப்புறம் 2000த்துல வெங்கடசெல்லையா அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு ஆராயறதுக்கு ஒரு குழு போட்டாங்க. அடுத்து 2005ல 2வது சீர்திருத்த ஆணையம். 1966ல முதல் சீர்திருத்த ஆணையம், அடுத்து 2005ல அடுத்த சீர்திருத்த ஆணையம், அடுத்து 2007ல புன்சி குழு போடப்பட்டது. ஸோ மத்திய மாநில உறவுகளை பத்தி டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா பார்த்தாச்சு. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசமைப்பு விதி 264 300A வரை பகுதி டேஸில் அடங்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுல என்னென்ன பகுதி கொடுத்துருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா தெளிவா பார்த்துருவோம். 9வது பகுதி 9வது பகுதி எதை பத்தி சொல்லுது அப்படின்னா பஞ்சாயத்து. அப்ப 9ல எதை பத்தி சொல்லுது அப்படின்னா நகராட்சி. ஓகே, 9ல பி எதை பத்தி சொல்லுது அப்படின்னா கூட்டுறவு. இதுல ஒரு 3 விஷயங்கள் நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா பார்த்தாச்சு. அடுத்து 10 எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான பகுதிகள் தான் என்ன அப்படின்னா 10. 11 என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மத்திய மாநில உறவுகளுக்கான பகுதி தான் என்ன அப்படின்னா 11. 12 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நிதி சொத்து அதை பத்தி சொல்லக்கூடியதான் 12. அப்ப இங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா 264 முதல் 300A வரை எதை பத்தி சொல்லுது அப்படின்னா 12. இதுக்கான ஆன்சர் 12வது பகுதி தான் 264 முதல் 300A வரை சொல்லுது. 300 என்ன நம்மளுக்கு தெரியும். அதாவது
அடிப்படை உரிமையில இருந்த சொத்து உரிமையை தூக்கி 300A சட்ட உரிமையை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? இது 1900. சரி, அடுத்த கொஸ்டின். 300A சொத்துரிமையில இருந்து இன்னைக்கு சட்ட உரிமையா வந்ததுதான். அப்ப இது என்னன்னா சொத்தை பத்தி சொல்லுது. அப்ப என்ன பண்ணிடலாம்? ஈஸியா என்ன பண்ணிடலாம்? 12வது பகுதின்னு கிளிக் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை பற்றி குறிப்பிடுகிறது? பார்த்தோம், இப்பதான் பார்த்தோம். ஓகே, இது எத்தனாவது அட்டவணைப்படி சொல்லுது அப்படின்னா 11வது அட்டவணைப்படி என்ன பண்ணுது அப்படின்னா சொல்லுது. ஓகே, அப்ப 11வது அட்டவணைனா கண்டிப்பா ஊடால தான் சேர்த்திருக்காங்க. அப்ப இது எப்ப சேர்க்கப்பட்டது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்? டீட்டெயிலா பார்த்துலாம். அதாவது 1992ல 73வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் மூலமா பஞ்சாயத்தும், அதே 1992ல 74வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா நகராட்சியும் என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா சேர்க்கப்பட்டது. ஓகே, இந்த பஞ்சாயத்துல எத்தனை தலைப்புகள் இருக்கு அப்படின்னா 29 தலைப்புகள் கொடுத்துருக்காங்க. நகராட்சியில எத்தனை தலைப்புகள் இருக்கு அப்படின்னா ஒரு 18 தலைப்புகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அப்ப இது எத்தனாவது அட்டவணை ஆக்கியிருக்காங்க அப்படின்னா பஞ்சாயத்தை 11வது அட்டவணையாகவும் நகராட்சி முனிசிபாலிட்டி 12வது அட்டவணையாகவும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா கான்ஸ்டியூஷன்ல சேர்க்கப்பட்டது. ஸோ இதுக்கான பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை பற்றி குறிப்பிடுவது 11வது அட்டவணை. ஓகே, அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி 3 நிலை பஞ்சாயத்து அமைப்புகள் நிறுவ வழிவகுக்கிறது? நான் அங்கேயே சொன்னேன் மேல ஒரு கொஸ்டின்ல. பகுதி 9 என்ன பண்ணுது? பஞ்சாயத்தை பத்தி சொல்லுது. 9ல ஏ நகராட்சி பத்தி சொல்லுது. 9B கூட்டுறவு பத்தி சொல்லுது. 10 பழங்குடியினர் பட்டியலினத்தவரை பத்தி சொல்லுது. 11 மத்திய மாநில உறவுகளை பத்தி சொல்லுது. 12 நிதி சொத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அடுத்த கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க? சேம் கொஸ்டின். இது எத்தனாவது அட்டவணை அப்படின்னு பாத்தீங்கன்னா 11வது அட்டவணையின்படி தான். இதுல 10வது அட்டவணை என்ன அப்படின்னா கட்சித்தாவல். இது பின்னாடி ஒரு கொஸ்டின் இருக்கு, அதுல டீட்டெயிலா பார்ப்போம். கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்றதான் 10வது அட்டவணை. 6வது அட்டவணை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம் ஸ்கொயர். 7வது அட்டவணை மத்திய மாநில உறவுகள். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் அட்டவணைகளில் மொழிகள் பற்றிய அட்டவணை எது? முன்னாடியே பார்த்த ஒரு கொஸ்டின் தான். 8வது தான் என்னது? மொழிகள் பத்தி சொல்லக்கூடிய ஒரு அட்டவணை. 11வது அட்டவணை பஞ்சாயத்தை பத்தி சொல்றது. ஓகே, இதுல 4 இது வரைக்கும் நம்ம பார்க்கல, இதுல பாத்துறோம். 4 திசை நான் வச்சுக்கோங்க. 4 திசை, அதாவது ஒரு ராஜா 4 திசையிலும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதான், அதாவது ராஜ்யசபை. ராஜ்யசபையோட இடஒதுக்கீடை பத்தி சொல்றதுதான் இந்த 4வது அட்டவணை. 6வது அட்டவணை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஏடிஎம் ஸ்கொயர். அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் இந்திய அரசியலமைப்பின் 11வது அட்டவணையில் இல்லாத சரத்து எது? அதாவது 11வது அட்டவணை ஃபர்ஸ்ட் எதை பத்தி சொல்லுதுன்னா பஞ்சாயத்தை பத்தி சொல்லுது. இப்ப இந்த பஞ்சாயத்துல எது இல்லைன்னு பாத்தீங்கன்னா சமூக காடுகள் இருக்கு, உடல்நலம் மற்றும் சுகாதாரம் இருக்கு, பொது விநியோக முறை இருக்கு. ஆனா இந்த விலங்குகள் வதைப்படுதலை தடை செய்தல் அப்படிங்கிறது அதுல இல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எது? அதாவது சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. கட்சித்தாவல் தடை சட்டம் நான் அங்கேயே சொன்னேன். இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஸ்டினை பார்ப்போம். அதாவது 10வது அட்டவணை தான் கட்சித்தாவல் தடை சட்டம். இது எப்ப சேர்க்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 52வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் மூலமா 1985ல சேர்க்கப்பட்டதா என்ன அப்படின்னா கட்சித்தாவல் தடை சட்டம். இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் என்னன்னா ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு என்ன பண்ணக்கூடாது? தாவக்கூடாது. ஸோ அதுதான் என்னன்னா கட்சித்தாவல் தடை சட்டம். ஆனா இதை மறுபடியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா திருத்தினாங்க. எப்ப அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2003ல 91வது சட்ட திருத்தத்தின் மூலமா என்ன பண்ணாங்க அப்படின்னா திருத்துறாங்க. என்ன அப்படின்னா ஒரு கட்சி இரண்டாக
பிளவுபடுறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், போய்க்கலாம் அப்படின்றதுதான் அந்த 2003ல 91வது சட்ட திருத்தம் என்ன பண்ணுது அப்படின்னா சொல்லுது. ஸோ இதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் ஈஸியா ஞாபகம் வைக்கிறக்காண்டி ஒரு விஷயம் சொல்றேன். 2003ல நம்ம இன்னொரு சட்ட திருத்தம் பார்த்தோம். என்ன அப்படின்னா 92வது சட்ட திருத்தம் பார்த்தோம். என்னது? 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய மொழிகளை பத்தி பார்த்தோம். கரெக்டா? 8வது அட்டவணையில் மொழிகள் ஒரு 4 மொழிகள் வந்து 2003 92வது சட்ட திருத்தத்தின் மூலமா திருத்தினாங்கன்னு பார்த்தோம். போடா, தொங்கரி, சாந்திலி, மைத்திலி அப்படின்ற ஒரு 4 மொழிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்நேரம் திருத்தி கொண்டு வந்தாங்க. அப்ப ஈஸியா பாலிட்டி படிக்கிறது வந்து எப்படின்னா மொட்டையா மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா ஒண்ணுமே புரியாது. ஸோ அங்கங்க ஒரு லிங்க் வச்சு படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது என்ன பண்ணும் அப்படின்னா புரியும். ஓகே, இதுதான் கட்சி தாவல் தடை சட்டம். ஸோ மேல கேட்கக்கூடிய கொஸ்டின் இது வந்து இப்ப ரீசெண்டா நடந்த குரூப் 4ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ என்னன்றதை பார்த்துடலாம். 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் சாரி 1985 அளித்தது. கரெக்ட், இப்பதான் பார்த்தோம். 52வது சட்ட திருத்தம் மூலமா 1985ல கொண்டு வரப்பட்டதான் கட்சி தாவல் தடை சட்டம். அரசமைப்பில் 9வது அட்டவணை, அப்போ 9வது அட்டவணை கிடையாது. எத்தனாவது அட்டவணை? 10வது அட்டவணை. 9வது அட்டவணை ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். நில சீர்திருத்தம், ஜமீன்தாரி முறை இதெல்லாம் ஒழிக்கப்பட்டதை பத்தி பேசுறதும், உச்ச நீதிமன்றத்துல நீதி புனராய்வுக்கு விலக்களிக்கப்பட்ட ஒரு 284 சட்டத்தை பத்தியும் பேசுறது என்னதுன்னா 9வது அட்டவணை. அப்ப இது 10வது அட்டவணை. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன வரைக்கும் தப்பா இருக்கு. அடுத்து 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு திருத்தம் செய்யப்பட்டது. ஆமா, செய்யப்பட்டது. அப்ப 1வது ஸ்டேட்மெண்ட்டும் 3வது ஸ்டேட்மெண்ட்டும் சரி. அப்ப இதுக்கான ஆன்சர் சி. 1வது ஸ்டேட்மெண்ட்டும் 3வது ஸ்டேட்மெண்ட்டும் சரி. இதுக்கான ஆன்சர் சி. ஓகே, பார்த்தாச்சு. ஸோ இதுல கொஞ்சம் ஈஸியா லிங்க் பண்ற மாதிரி சில விஷயங்கள் நான் சொல்றேன். அதாவது நம்ம 1992 பத்தி பார்த்தோம். என்னதுன்னா 73வது சட்ட திருத்தமும் 74வது சட்ட திருத்தமும் பார்த்தோம். அதாவது 73 வந்து பஞ்சாயத்தை பத்தியும் 74 வந்து நகராட்சியை பத்தியும் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த 1992ல ஒரு 5 சட்ட திருத்தம் பண்ணாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி 72, 71, 70. ஸோ இப்படி ஒரு 3 சட்ட திருத்தம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த டைம்ல பண்ணாங்க. அது என்னன்றத பார்த்துருவோம். இதுல நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம். என்ன அப்படின்னா 71 பார்த்தோம். 71 எதுல பார்த்தோம்னா 8வது அட்டவணையில மொழிகளை பத்தி ஒரு 3 மொழிகள் கொங்கணி, மணிப்புரி, நேபாளி அப்படின்ற மொழிகள் வந்து 1992ல 71வது சட்ட திருத்தம் மூலமா சேர்க்கப்பட்டதுன்னு பார்த்தோம். 71. அப்ப 71 அதை பார்த்தாச்சு. அப்ப 72 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா திரிபுரா. திரிபுரா மாநிலம் இருக்குல்ல, அங்க சட்டமன்றத்துல திரிபுரா மாநில சட்டமன்றத்துல பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடை பத்தி சொல்றதுதான் என்னன்னா 72வது. இதுக்கு மேல 70 ஒன்னே ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் 70. அதாவது டெல்லி, புதுச்சேரி இது ரெண்டுமே யூனியன் பிரதேசம். அதாவது நம்ம அதாவது குடியரசுத் தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து ஒன்லி மாநில சட்டமன்றங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த 70வது அமெண்ட்மெண்ட் மூலமா டெல்லி, புதுச்சேரி அந்த 2 யூனியன் பிரதேசம் மட்டும் ம- குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணாங்க. அதுதான் இந்த 70வது சட்ட திருத்தம். அதை இப்போ ஒரு 5 இதை நம்ம என்ன பண்ணியாச்சு 1992ல லிங்க் பண்ணியாச்சு. 70, 71, 72, 73, 74. இது போக பகுதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள் மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன்னா சொல்லிடுறேன். அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஒன்னாவது வந்து நம்ம பார்த்தோம். ஒன்னாவது வந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தை பத்தி பேசுது. ரெண்டாவது வந்து குடியுரிமை பத்தி பேசுது. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகளை பத்தி பேசுது. நாலாவது டிபிஎஸ்பி பத்தி பேசுது. அஞ்சாவது 4ல ஏ வந்து அடிப்படை கடமைகள் பத்தி பேசுது. 5 மத்திய மத்திய அரசை பத்தி பேசுது. 6 வந்து மாநில அரசை பத்தி பேசுது. இது போக பாத்தீங்க அப்படின்னா 9 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா சாரி 8 வந்து யூனியன் பிரதேசத்தை பத்தி பேசுது. 9 வந்து பஞ்சாயத்தை பத்தி பேசுது. 9A வந்து நகராட்சி. 9B வந்து கூட்டுறவு. அடுத்து பாத்தீங்கன்னா 10 வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை பார்த்தோம். தாழ்த்தப்பட்டவர் மற்றும் பழங்குடியினருக்கான இதுதான் 10 பேசுது. 11 வந்து மத்திய மாநில உறவுகளை பத்தி பேசுது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 15 வந்து தேர்தலை பத்தி பேசும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 17 17 வந்து ஆட்சி மொழியை பத்தி பேசும்.
17 வந்து ஆட்சி மொழியை பத்தி பேசுது. 18 18 வந்து என்னன்னா நெருக்கடி நெருக்கடி நிலையை பத்தி பேசும். 20வது வந்து என்னன்னா சட்ட திருத்தம். ஸோ இதுதான் முக்கியமான பகுதிகள். ஓரளவு எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து நம்ம வீடியோக்கள் அதுக்கடுத்து நிறைய வீடியோக்கள் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்லோட் பண்ண போறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அது போக கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தடுத்து அப்டேட் அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.